Crown Tasty சமையல். இப்போ நம்ம Crown Tasty சமையல்ல மஷ்ரூம் பிரியாணி தாங்க செய்ய போறோம். அதுவும் தம் போட்டு தான் செய்ய போறோம். வடிச்சு செய்ய போறது கிடையாது. உதுரான ஒரு சூப்பரான சுவையில ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம கத்துக்கலாம். அதே சமயத்துல நம்ம வீட்ல இருக்க பொருட்களை வச்சே நம்ம செய்யலாங்க. எந்தவித மசாலாவும் இதல நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது. வெளியில இருந்து வாங்குறது. ஒரு பிரஷர் pan எடுத்துட்டு அந்த பிரஷர் panல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயோட அளவு எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 100 ml அளவுள்ள எண்ணெய் நான் சேர்க்கிறேன். எண்ணெய் இந்த அளவு சேர்த்தா தான் நல்ல உதுரா உங்களுக்கு வரும். அதற்கு பிறகு மசாலா பொருட்கள் 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு ஸ்டார் அனீஸ், ஒரு 4 துண்டு சின்ன துண்டு பட்டை, சின்ன துண்டு கல்பாசி அதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில நல்ல பெரிய சைஸ் வெங்காயமா இருந்ததுன்னா 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்ததுன்னா 3 வெங்காயம் இது போல நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கணும். வெங்காயம் வதக்கும் பொழுது ஹை ஃப்ளேம்லயே வச்சு வதக்குங்க. அப்பதான் சீக்கிரமாவும் வதங்கும். வெங்காயம் நல்ல அந்த வாசனை நமக்கு வரும். இது போல நல்ல வெங்காயம் நம்ம வதக்கி எடுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கொஞ்சம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரத்திலேயே வதங்கிடுங்க. இப்ப பார்த்தா தெரியுது இல்லைங்களா எவ்வளவு நல்லா வெங்காயம் கலர் மாறி வந்திருக்கு. இந்த அளவு வதங்கினா போதும். இதற்கு மேல ப்ரௌனா மாறணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. புதினா வாசனை உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அதற்கு அதிகமாக சேர்க்க வேணாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் லைட்டாக இப்படி கலந்து விட்டுடலாம். நம்ம அந்த கலர் மாறி அதை லைட்டாக அப்படி சுருங்கினா போதும். அந்த அளவு கலந்து விட்டுடலாம். இதற்கு பிறகு இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் நிறைய சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா மிளகாய் தூள் நம்ம குறைவாக சேர்க்கணும். அதற்கு ஏற்றாற் போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதற்கு ஏற்ற அளவு காரம் தான் சேர்க்க போகிறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். தனி மிளகாய் தூள் நான் இன்னைக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த 1 டேபிள்ஸ்பூனும் இந்த 3 பச்சை மிளகாவும் கரெக்டாக இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவை நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னும் போது அப்படியே கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசியில் செய்ய போகிறேன். அதற்கு உண்டான அளவுகள் தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். மசாலா பொருட்கள் எண்ணெயில் நல்லா கலந்து வரணும். எண்ணெயில் இந்த மசாலா பொருட்கள் சேர்க்கறதுனால அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 2, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 3 இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கணும். தக்காளி வதக்கும் பொழுது நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் பொழுது உங்களுக்கு சீக்கிரத்துலேயும் வதங்கிடும். அதே சமயத்தில் நல்லா குழைவாக சீக்கிரமாக மாறிடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் பொழுது நீங்கள் கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி பாதி அளவு வதங்கின உடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பூண்டு விழுது சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுது சேர்க்கணும். தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா இது போல் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா 2 பங்கு இஞ்சினா 1 பங்கு பூண்டு அப்படின்ற மாதிரி வச்சு அரைச்சி அந்த விழுதை இதனோட சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விடலாம். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா குழைவாக வெந்துடும். நல்லா வெந்துருச்சு, அந்த பச்சை வாசனைலாம் மாறிடுச்சு அப்படிங்கிறத எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலான்னா இது போல் மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். நம்ம சேர்த்த தக்காளி முழுசாகவே எங்கேயுமே தடப்படக்கூடாது. அந்த அளவு குழைவாக நம்ம அதை மசிச்சு விட்டு வதக்கி விட்டுடணும். நீங்கள் எடுக்கிற பாத்திரம் அடி கனமாக இருக்கட்டும். அப்போ தான் பிரியாணி கரெக்டாக நமக்கு வரும், அடி பிடிக்காமல் வரும். சேர்க்கிற எண்ணெயோட அளவும் கரெக்டாக இருக்கணுங்க. அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு செஞ்சால் பிரியாணி நல்லா உதுரா சூப்பராக வரும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் 100 ml அளவுள்ள தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பு தயிராக சேர்க்காதீங்க. மிதமான புளிப்பு இருக்க தயிரை இதில் சேர்த்து கலந்து விடலாம். தயிர் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டாலே போதும். தயிரும் அந்த மசாலா பொருட்களும் நல்லா நமக்கு கலக்கணும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கு நான் 750 ml அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் 100 ml தயிர் சேர்த்துருக்கோம். தக்காளியோட அந்த ஈரம் வேற இருக்குது, அதனால் சேர்த்துருக்கேன். உங்களோடது ரொம்ப பழைய அரிசியாக இருந்ததுன்னா ஒரு 800 ml அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓரளவு கொஞ்சம் குறைவாக சேர்த்தா கூட ஒரு 50 ml அளவு போல் நீங்கள் குறைவாக சேர்த்திங்கன்னா கூட நம்ம சுட வச்சு
தண்ணி நடுவில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 750 ml அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஓப்பன்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா இது போல் சலசலன்னு மேலே கொதிச்சு வந்த பிறகு இதில் காளான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். மேலே இருக்க தோலோடு போட்டாலுமே சரி, இல்லை நம்ம தோலை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்கனாலுமே பரவாயில்ல. நிறைய டஸ்ட் இருந்ததுன்னா மேலே இருக்க தோலை உரிச்சு எடுத்துருங்க. லைட்டாக நம்ம கையில் எடுத்து உரிச்சாலுமே மேலே இருக்க தோல் வந்துடும். 200 கிராம் பேக்கெட்டில் மார்க்கெட்டில் காளான் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த 200 கிராம் பேக்கெட்டை நான் அப்படியே இதில் சேர்த்துருக்கேன். காளான் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிச்ச பிறகு இதில் 1/2 கிலோ அளவுள்ள பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே 3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து சேருங்க. ஊறின பிறகு நீங்கள் அதை அலசக்கூடாது, ஏன்னா அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும். அரிசி இதில் சேர்த்துட்டு இது போல் நல்லா கொதி வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எல்லாமே கொதி வந்துடும். கரண்டி போட்டு நிறைய அப்படியே நம்ம கலக்கக்கூடாது. இது போல் லைட்டாக நீங்கள் அசைச்சு கொடுத்தீங்கனாலே காரம் நல்லா ஊறும். அடியிலலாம் மசாலா பொருட்கள் தங்கி இருந்ததுனாலுமே அது மேலே நமக்கு கலந்து வந்துடும். இது போல் அரிசியும் தண்ணியும் கரெக்டான ஒரு சமமாக வருது இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்த பிறகு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் மாற்றி அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இந்த ஸ்டேஜ் ஒரு 15 நிமிஷம், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மேக்ஸிமம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 13 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட வச்சுருந்தேன். நம்ம கரெக்டாக டைம் பார்த்துக்கிட்டாலே போதும். இது போல் நல்லா உதிராக சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்க்கலாம் எந்த அளவு வெந்திருக்கு அப்படின்ட்டு. இது போல் நீங்கள் கலந்து பார்க்கும்பொழுது அடியில் துளி கூட ஈரமே இருக்காது. இந்த நம்ம சேர்த்த அரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். அதே சமயத்தில் சாதம் பாருங்கள் எந்த அளவு நீளமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்குகிற பாஸ்மதி அரிசி பழைய அரிசியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த அளவு நமக்கு உதிராக வருங்க. சூப்பரான ஒரு காளான் பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே அளவுகளோட நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளவு சூப்பராக வரும். தண்ணியோட அளவு ரொம்ப கரெக்டாக வைங்க. தண்ணி அதிகமாக வச்சிட்டிங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே ஒட்டிக்கிட்டு பொங்கல் போல் வந்துடும். அதனால் நீங்கள் வாங்குகிற அரிசியை கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதற்கு உண்டான தண்ணி கரெக்டாக வைங்க. ஒரு பழைய அரிசி அப்படின்ற பட்சத்தில் 1/2 கிலோ அரிசிக்கு 800 ml அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் 750 ml அளவு தண்ணி ஊற்றிட்டு கூட நம்ம கலந்து விடுவோம் இல்லைங்களா டைட்டாக, அப்போ அரிசியும் தண்ணியும் சமமாக வரணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சமயத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நல்லா சுட வச்சு ஒரு 50 ml தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.